மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மிடையே உரை நிகழ்த்திட வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசிரியர் பெருமகனார் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய KM காதர் மொய்தீன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய இனி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருமிகு MH ஜவஹருல்லா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய செந்தில் அதிபன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, தாயகம் கவி அவர்களே, அன்புக்கினிய பிரபாகர் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல் வீரர்களே, தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று பெருமைப்படுத்தி வீட்டிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளர் அன்புக்கினிய நண்பர் துரைராஜ் அவர்களே, முன்னிலை உரையாற்றி வீட்டிருக்கிற சைதை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நாளை மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடவிருக்கிற அன்புக்கினிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களே, கழக வர்த்தகரணியின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு காசி முத்துமாணிக்கம் அவர்களே, தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு பாலவாக்கம் சோம் அவர்களே, மரியாதைக்குரிய இனியண்ணன் PTC செல்வராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் திரு குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கிற சென்னை தெற்கின் பகுதி கழகத்தின் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய இனி நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே, மதியழகன் அவர்களே, கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, சேகர் அவர்களே, கபிலன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நொலம்பூர் ராஜன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய கோயிலம்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, மரியாதைக்குரிய அயப்பாக்கம் வீரமணி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் பூச்சி முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிளைக்கழகங்களின் செயலாளர்கள், பகுதி கழகங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக வருகை தந்து மிக நெருக்கடியிலும் தங்களுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எனக்கு முன்னால் இனிய நண்பர் துரை அவர்கள் பேசியதைப் போல கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 4ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய 100வது பிறந்த நாள் என்றாலும் 4ஆம் தேதி சென்னையில் தொடங்கி ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய விழாக்கள் பட்டிமன்றங்களாகவும், பாட்டு பட்டிமன்றங்களாகவும், கவியரங்கங்களாகவும், கருத்தரங்கங்களாகவும், வாழ்த்தரங்கங்களாகவும், தெருக்கூத்து நிகழ்ச்சிகளாகவும், சிலப்பதிகாரம் போன்ற நாடக விழாக்களாகவும் பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த இலக்கியத்தை நேசித்தாரோ அந்த இலக்கிய நிகழ்ச்சிகள் சென்னை தெற்கில் மிக சிறப்பாக 6 மாத காலத்திற்கு மேலாக நடைபெற்றது. அந்த வகையில் இன்றைக்கு நூற்றாண்டு நிறைவு விழாவை இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமகனாரின் தலைமையில் நடைபெறுகிற இந்த வாழ்த்தரங்கத்தில் தொடங்கி இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு தொடங்குகிறது. இன்று முதல் தொடர்ச்சியாக ஜூன் மற்றும் ஜூலை மாதம் இறுதி வரையில் 100க்கும் மேற்பட்ட இலக்கிய நிகழ்ச்சிகளும், நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளும், விளையாட்டு போட்டிகளை நடத்தி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடத்தப்படவிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இங்கே தொடங்கி இருக்கிறது. இந்த முதல் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னும் ஒரு சிறப்பாக பெருமதிப்புக்குரிய பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழ் இலக்கியங்களுக்காகவும் தமிழுக்காகவும் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர், அகில உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழ் பரப்பும் பணியை மிக சீரிய வகையில் செய்து கொண்டிருப்பவர்.
அவருடைய 720 பக்கங்கள் அடங்கிய கலைஞர் காவியம் எனும் நூலை இந்த மேடையில் ஆசிரியர் அவர்களால் வெளியிடப்படவிருப்பது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. அவரின் அந்த நூலை ஆசிரியர் அவர்கள் வெளியிட வருகை தந்து வீட்டிருக்கிற தலைவர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த நூலின் முதல் படிவங்களை பெறவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டிருக்கிற பலருக்கு நாளை மிக சிறப்பான நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்தியா வெல்லவிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடவிருக்கிறது. இன்றைக்கு இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி இந்த கூட்டணியின் வெற்றி என்பது தகாயமாக இன்றைக்கு வரவிருக்கிறது என்பதற்கு பரகல பிரபாகர் போன்றவர்கள் இன்றைக்கு சொல்லியிருப்பதை பார்த்தாலே நமக்கு தெரியும். 25 இடங்களை கொண்ட இடங்களுக்கு கூட 33 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்கின்ற கருத்து கணிப்பை வெளியிடுகிற ஒரு அற்புதமான சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயம் இந்தியா கூட்டணி என்பது அபரிதமான வெற்றியை பெற்று நாளை இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரவிருக்கிறது என்பதில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு மகத்தான நிலை நாளை வரவிருக்கிறது. அந்த வெற்றிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கரம் கோர்த்து உடைத்த பெருமக்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டணியின் ஒட்டுமொத்த தலைவர்களும் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். நாளை பெறப்போகிற அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது இப்போது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு 1200 இருக்கைகள் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. வெளியில் ஒரு 600 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 1800 இருக்கைகளுக்கும் பெயர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக பார்வையாளர்களுக்கும் பெயர்களை ஒட்டி உள்ளே அரங்கத்தில் அனுமதித்திருக்கிறோம். இதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். யார் ஒருவரும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே இறங்கி கீழே போனதற்கு பிறகுதான் இந்த அரங்கம் காலியாக வேண்டும் என்கின்ற நிலையில்தான் அந்த பெயர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான வெற்றி நிகழ்ச்சியாக அமைய வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறித்து அவருடன் பழகியவர்கள், அவருடன் நெருங்கி உரையாடியவர்கள் இன்றைக்கு இங்கே நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்ல வீற்றிருக்கிறார்கள். இத்தனை நாள் நிகழ்ச்சிகள் நாம் நடத்தியது என்பது நலத்திட்ட உதவிகளை நடத்தி பாமர மக்களையும் அரங்கத்திற்குள் அழைத்து வந்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இயக்கத்தின் தோழர்கள் மட்டுமே, இயக்கத்தின் நிர்வாகிகள் மட்டுமே, இயக்கத்தின் முன்னணி செயல்வீரர்கள் மட்டுமே இதில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முடித்த அடுத்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் இல்லை, வேறொரு தரப்பினர் வந்து உட்காரவிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் இன்றைக்கு நீங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களை முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும், இவருடைய பேச்சை நீங்கள் முழுமையாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை போலவே இன்றைக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேர் இந்த இயக்கத்தில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை 8 வயதில் தாயை இழந்தவன், 8 வயது வரைதான் அம்மா என்று அழைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 8 வயதுக்கு பிறகு நான் யாரையும் அம்மா என்று அழைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதேபோல் 37 வயது வரை தந்தையை அப்பா என்று அழைக்கிற வாய்ப்பு, 1997ஆம் ஆண்டு தந்தை எங்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நான் யாரையும் அப்பா என்று அழைக்கிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை 1974ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை தியாகி அரங்கநாதன் சுரங்கப்பாதை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்தபோது என் தந்தையின் கரம் கோர்த்து அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த நான் முதன்முறையாக கலைஞரை அந்த நிகழ்ச்சியில் பார்த்து அந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையை திறந்து வைத்துவிட்டு கலைஞர் அவர்கள் அந்த வெள்ளை மேலாடையை மேலே போர்த்தி கொண்டு காரில், அம்பாசிடர் காரில் 2 பக்கமும் கண்ணாடிகளை இறக்கி விட்டு அந்த சுரங்கப்பாதையின் இருமருங்கிலும் இருந்த கூட்டத்தை பார்த்து கையசைத்துக் கொண்டே அந்த சுரங்கப்பாதையை திறந்து வைத்து விட்டு சென்றார். அன்றைக்கு அவரை பார்த்த நாங்கள் அந்த ஓரத்தில் இருந்து அவரை பார்த்த அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் கலைஞர் என்று சொல்லாத நாள் இருக்க முடியாது, கலைஞர் என்று எழுதாத நாள் இருக்க முடியாது. எனவே தினந்தோறும் அப்பா என்று சொன்னதை காட்டிலும், அம்மா என்று சொன்னதை காட்டிலும் கலைஞர் என்று சொன்ன நாட்கள் தான் அதிகம். இது நான் மட்டுமல்ல, தனிப்பட்ட சுப்பிரமணி மட்டுமல்ல, அரங்கத்திலே வீட்டிருக்கிற அனைவருமே அது போன்ற உணர்வு உள்ளவர்கள் தான். இந்த அரங்கம் மட்டுமல்ல,
தமிழ் உணர்வாளர்கள், இயக்கத்தின் பற்றாளர்கள், இயக்கத்தை சார்ந்த அனைவருக்குமே அதுபோன்ற உணர்வுதான் இருக்கும் என்கின்ற வகையில் அவருடைய நூற்றாண்டு நிறைவு இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, மேடையில் வீட்டிருக்கிற பெருமக்கள், பல்வேறு பணிகள் இருக்கிறது. நாளை அவர்கள் வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டும். பெருமதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரும் வேட்பாளராக இருக்கிற காரணத்தினால் இன்றே அவர் ஊருக்கு சென்று அந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்களை அவரே இன்றைக்கு பரகால பிரபாகர் சொல்லியிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது ஏராளமான தில்லுமுள்ளுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகார வர்க்கம் எதையாவது செய்து எப்படியாவது அவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை அரங்கேற்ற காத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஒரு நிதித்துறை அமைச்சரின் கணவரே சொல்லுகிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவரும் இன்றைக்கு விரைந்து செல்ல வேண்டும். வருகை தந்திருக்கிற நீங்களும் கூட இதில் ஏறத்தாழ 75% பேர் நாளை காலை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இடம்பெறவிருப்பவர்கள். எனவே வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.